என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரை. தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். பட்டயங்களை பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போனார்கள். பட்டயம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவ வாழ்வில் இருக்க வேண்டிய முக்கியமான பேர் ஆயுதம். வசனம், அதை நாம் பட்டயம் என்று கிறிஸ்தவ வாழ்க்கையில் அழைக்கிறோம். அந்த பட்டயம், வசனம் என்ற பட்டயம்தான் இன்றைக்கு அநேக சத்துருக்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் உன்னிலே எண்ணிலே இருந்து அகற்றுகின்ற ஒரு பேராயுதம். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆயினும் துணிவுடன் நீங்கள் இருப்பது மாத்திரம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த தவசு காலங்களிலே நீங்களும் நானும் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். வெறும் கைகளோடு அல்ல, வசனமாகிய பட்டயத்தை கையிலேந்தி நாம் நிற்போம். அன்றைக்கு எரிகோ சுவர் தடையாக இருக்கிறது இஸ்ரவேல் மக்களுக்கு. அவர்கள் துதி என்ற பட்டயத்தினால் அந்த சுவரை தகர்த்து எறிந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சஞ்சலம் வருத்தங்களில் நாம் வெற்றி பெற வேண்டும், ஜெயம் பெற வேண்டும் என்றால் நாம் கடவுளை துதிக்கின்ற பட்டயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்கின்ற ஜெபம் என்ற பட்டயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இறை வார்த்தை என்ற பட்டயத்தை எடுத்துக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இறை வார்த்தை என்று சொன்னால் இறைவனுடைய வார்த்தை. அவர் சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். இன்றைக்கு இந்த தவசு காலங்களிலே சத்துருவை மேற்கொள்ள, சோதனைகளை வெல்ல ஆவி என்னும் பட்டயம் மாத்திரம் போதாது. ஜெபம் என்னும் பட்டயம், விசுவாசம் என்னும் பட்டயம், வேத வசனம் என்கின்ற பட்டயங்களை நாம் கையிலே ஏந்தி நிற்க அழைக்கப்படுகிறோம். போருக்கு செல்கிறவனுக்கு எவ்வளவு மிக அவசியம் பட்டயம். பேராயுதம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கவசம், தலைச்சீரா, கைப்பட்டை, பட்டயம் போன்ற பாதரட்சைகள் போன்றவைகள் எவ்வளவு ஆயத்தம். போட்டியிலே ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவனுக்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கின்ற அந்த கால் கவசம். அந்த காரியங்கள் எல்லாம் அவன் எடுத்து செல்லும் பொழுதுதான் அது கடவுளின் பிள்ளையாக அவன் மாறுகிறான். இன்றைக்கும் இந்த கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று சொல்கிறார். கடவுளுடைய பிள்ளை. இன்றைக்கு உன்னை பார்க்கிறவர்கள், உன் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகளை பார்க்கிறவர்கள், நீ பேசுகிற வார்த்தைகளை பார்க்கிறவர்கள், நீ செவி கொடுக்கிற உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள், இவன் கர்த்தருடைய போர்வாள், இவனை ஒருவராலும் மேற்கொள்ள முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட கடந்த நாட்களில் அநேக பலவீனங்கள், சரீரத்தில் சொல்ல முடியாத வேதனை. ஆண்டவரிடத்தில், கடவுளே ஏன் இந்த கஷ்டம்? ஆண்டவருடைய நாமத்தினால் அந்த வியாதியை கொடுக்கிற பிசாசு, பலகீனத்தை கொடுக்கிற பிசாசை ஜெபம் என்ற பட்டயத்தினால் முறியடிக்கிறேன் என்று சொல்லி செபித்தேன். அருமையான இறை மக்களே, அந்த சத்துரு அரண்டு என்னுடைய சரீரத்தை விட்டு ஓடி போயிட்டான். இன்றைக்கும் பலவீன நேரத்தில் நாம் பட்டயத்தோடு நின்று போராட வேண்டியவர்கள். இந்த சோதனை காலத்தில், தவசு காலத்தில் நமக்கு எதிராக வருகிற சஞ்சலம், வருத்தம், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றிலும் தைரியமாய் பட்டயத்தோடு நிற்க வேண்டும்.
அந்த பட்டயம் இன்றைக்கு கிறிஸ்துனுடைய ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை, ஆவிக்குரிய பட்டயம், விசுவாசம் என்னும் பட்டயம். இவைகளிலே நாம் இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். சகல கிருபைகளும் ஆசீர்வாதம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நீர் எங்களை தெரிந்து கொண்ட உம்முடைய அளவற்ற அருளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் பட்டயத்தோடு இந்த தபசு காலத்தில் எதிரியான சத்துருவை முறியடிக்க எங்களுக்கு ஆற்றலையும் ஆலோசனை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த 21வது வசனத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக அவர்கள் சத்தமிட்டு அந்த பட்டயத்தினால் அவர்கள் சொல்லும் பொழுது, நின்ற பொழுது பாளையத்தில் இருந்த அனைவரும் சிதறி ஓடி போய்விட்டார்கள். இந்த அருமையான நாளிலும் அப்படியாக எங்களுக்கு விரோதமாக வருகிற சத்துரு எல்லாவற்றையும் நாங்கள் வெல்லக்கூடிய ஆற்றலை, அழகை எங்களுக்கு தரும்படி இறைமகன் இயேசுவின்